بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா முதலிலே இந்த பூபாகத்திலே தன்னுடைய ஆலயத்தை நிர்மாணித்ததாக சொல்கின்றான். இன்ன அவ்வள பைத்தின் உதயலின் நாஸ், முதலில் மக்களுக்காக வேண்டி, இறைவனை தொழுவதற்காக வேண்டி, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட பள்ளிவாசல் அல்லதி பி பக்கத்தம் முபாரக்கன், மக்காவில் உள்ள ஆலயம்தான். அது இறைவனுடைய பாக்கியத்தை பெற்றது. ஹுதல்லில் ஆலமீன், உலகத்தாருக்கு அது வழிகாட்டியாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வை ஒரு மனிதன் எப்போதுமே நினைத்தாக வேண்டும். அப்படி நினைப்பதற்குரிய ஒரு இல்லம்தான் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பதற்கு அல்லாஹ் தஆலா பைத் என்ற அந்த வார்த்தையை, தன்னுடைய அந்த புனித தலத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை பைத், வீடு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இது அவனுடைய வீடு. அந்த வீட்டில் வந்து அமர்கின்ற போது மனிதனுக்கு ஒரு நிம்மதி, மனிதனுக்கு ஒரு அமைதி ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். தொழக்கூடிய இடம் பள்ளிவாசல் என்று சொன்ன உடனேயே மனிதன் அதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. பள்ளிவாசல் என்று சொன்ன உடனே அவன் கொஞ்சம் மிரள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் மிரள வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இல்லம், இங்கு வா என்று அல்லாஹ் தஆலா இப்படி நம்மை ஒரு அமானுஷ்யமான முறையிலே அழைப்பதற்கு இந்த அழகான பெயரை, அவனுடைய அந்த புனித ஆலயத்தை நிர்ணயித்துவிட்டு இந்த அழகான பெயரை சொல்கின்றான். இன்ன அவ்வள பைத்தின் உதியல் இன்னாஸ் லல்லதி பி பக்கத்து முபாரக்கா, முதலிலே இறைவனை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட இடம் மக்காவில் இருக்கின்றது, அந்த வீடு மக்காவில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றான். வீடு என்று அழைக்கின்றான். இதுதான் அல்லாஹ் தன்னுடைய இந்த ஆலயத்தை நிர்மாணித்ததற்காக கொடுக்கக்கூடிய ஒரு விபரம். அதனுடைய கிளைகளாக இன்றைக்கு பூபாகம் எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. இந்த பள்ளிவாசல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது போன்று அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடித்தமான இடம் பள்ளிவாசல். ஊர்களிலேயே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த இடம் பள்ளிவாசல். வ அபுகலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்பிற்குரிய இடம், அவனுக்கு பிடிக்காத இடம் அந்த ஊரில் உள்ள கடை தெருவுகள். அதனால நாம வியாபாரம் எல்லாம் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. மனிதனை இந்த உலக சிந்தனையின்பால் அதிகமாக இழுப்பதற்குரிய காரணங்களாக கடை தெருவுகள் அமைகின்றன. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அந்த இறைவனுக்கு பிடித்தமான அந்த இறை இல்லத்தில் இப்பொழுது நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இந்த இறை இல்லம் என்பது மற்ற எல்லா இடங்களிலும் இறை இல்லங்களை நிர்மாணிக்கின்றார்கள். இறை இல்லங்கள் எங்கு பார்த்தாலும் பல ஊர்களில் அதிகமான அளவுல கட்டப்பட்டு அங்கெல்லாம் மக்கள் வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த இறை இல்லம் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் எதற்கு என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இறைவனுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. எங்கு பார்த்தாலும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, அவர்கள் கற்றுத்தந்தது போன்று, அவர்கள் காட்டி தந்தது போன்று தொழுவதற்கு அனுமதி கிடையாது. அடிக்கப்பட்டோம், உதைக்கப்பட்டோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டோம், பல்வேறு அல்லல்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம், அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டோம். இந்த அடக்குமுறைகள், இந்த இன்னல்கள் இவையெல்லாம் சந்தித்த பிறகு நாம் நம்முடைய தொழுகையை ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் தொழ வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு தனி பள்ளிவாசல்
வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டித்தான் இன்று இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு உள்ளது. பல பள்ளிவாசல்கள்ல நாம பார்க்கிறோம், அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் ஏக இறைவனுடைய அந்த தௌஹீது கொள்கையை நிலைநாட்டக்கூடிய வகையிலே கிடையாது. அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் இல்லாம அல்லாஹ்விற்கு சொந்தம். ஃபலா ததுவு மா அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை விட்டு அங்கு வேறு யாரையுமே நீங்கள் அழைக்காதீர்கள், அல்லாஹ்வுடன் வேறு யாரையுமே இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனால் அதற்கு மாற்றமான முறையிலேயே அந்த பள்ளிவாசல்களில் உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விதத்திலே முஹியுத்தீன் என்றும் முகம்மது என்றும் காஜா முயினுத்தீன் என்றும் ஷாவுல் ஹமீது என்றும் இப்ராஹிம் ஷா என்றும் இந்த பெரியவர்களை, இறந்து போன மனிதர்களை அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய வேதனையான காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் இந்த பள்ளிவாசல்கள் இப்படி இறைவனுக்கு இணை வைப்பதை அரங்கேற்றுவது உடனே அவர்கள் அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், மா கானலில் முஷ்ரிக்கீன யஅமுரு மசாஜிதல்லாஹ், இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு, இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வை விட்டு முஹியுத்தீனே அல்லது ரசூலுல்லாஹ்வை அல்லது நபிமார்களை அல்லது இறந்து போன பெரியவர்களை, இருக்கக்கூடிய பெரியவர்களை, மனிதர்களை கடவுளாக அழைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு மாகானில் முஷ்ரிக்கீன யஅமுரு மசாஜிதல்லாஹ், பள்ளிவாசல்களை நிரூபிப்பதற்குரிய எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், அவர்கள் இறை மறுப்பிற்கு சாட்சியாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே குஃப்ருக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலாயிக ஹபிதத் அமாலுஹும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டன. அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் ஒஃபின்னாரிஹும் ஹாலிதூன், நரகத்தில் நிரந்தரமாக வேதனைப்படக்கூடியவர்கள், நிரந்தர நரகம் என்று சொல்கின்றான். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிரூபிப்பதற்கு உரிய தகுதி யாருக்கு இருக்கின்றது என்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பி, வல் யௌமல் ஆகிர், மறுமை நாளையும் நம்பி, வஅகாமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி, வஆத்தஸ் ஸகாத், ஜகாத்தையும் கொடுத்து, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் எந்த சக்திக்கும் அஞ்சாதவர்களுக்கு தான் இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இருக்கின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன், இவர்கள்தான் நேர்வழியில் இடம்பெறக்கூடியவர்கள். அதனால பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது இணை வைக்கக்கூடியவர்கள், அவர்களே குஃபுரை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான், ஒமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யபாஸூன், இந்த இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையை கிழித்துக் கொண்டு இறந்தவர்கள் உலகத்தில் என்ன நடக்குது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவங்க உலகத்தில் என்ன நடக்குது என்பது அவங்க கொஞ்சம் கூட அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறான், இறந்தவர்கள் கேட்கின்றார்கள், அவர்கள் பார்க்கின்றார்கள், தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நீ இப்படி சொல்கின்றாயா, கேட்பாங்க என்று நான் நம்புகின்றேன் என்று நம்புகின்றான் என்றால் குஃபுருக்கு இவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விடுகின்றான். அதனால அப்படிப்பட்ட அந்த நிர்வாகத்தில் உள்ள பள்ளிவாசல்ல போய் நாம தொழுவதற்கு மன அளவிலும் முடியவில்லை, உடல் அளவிலும் முடியவில்லை. அதனால அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை தூய்மையான முறையில நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் இரண்டு விதமான அம்சங்களை தாங்கி இருக்கின்றது. ஒன்று, இந்த பள்ளிவாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பள்ளிவாசலை தூய்மையான அடிப்படையில் அமைச்சாங்களோ அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசல் திகழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், லா தகும் ஃபீஹி அபதா, சதிகாரர்களுடைய அந்த பள்ளிவாசல் நீங்கள் போய் ஒருபோதும் தொழ வேண்டாம். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌம், ஆரம்ப நாள்ல இறை அச்சப்படி, இறை இச்சத்தினுடைய அடிப்படையில் எது நிர்மாணிக்கப்பட்டது அந்த பள்ளி அஹ்குன் தகும ஃபீஹி, அதுல தான் நீங்கள் நின்று தொழுவதற்கு ரொம்பவும் பொருத்தமானது. ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு,
அதுல தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் இந்த தூய்மையானவர்களை தான் விரும்புகின்றான் என்று சொல்கின்றான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசல் என்பது எப்படி இருக்க வேண்டும், அதில் உள்ளவர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். உடல் ரீதியான தூய்மை, கொள்கை அடிப்படையிலான தூய்மை. இந்த தூய்மையில் உள்ளவர்கள் அந்த பள்ளியில இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பள்ளிவாசல் தான் நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியானது என்று கூறி, இந்த பள்ளிவாசல்ல உள்ளவர்கள் எப்போதுமே, அதாவது பள்ளிவாசல் என்று வந்துவிட்டால், இறை இல்லம் என்று வந்துவிட்டால் அதுல தூய்மை தானாக ஏற்பட்டு விடும். பொது செய்வது, கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது, பள்ளிவாசலுக்கு துப்புரவற்ற நிலையில நாம் வரமாட்டோமே. அவை இது போன்ற இந்த அடிப்படையில் தான் பள்ளிவாசல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பள்ளிவாசல் உள்ள இந்த மக்கள் தொழுகையும் நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, பாகாமஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று சொல்கின்றானே பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள். இந்த பள்ளிவாசல் உள்ள இந்த சகோதரர்கள் 5 நேரம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக ஏகத்துவ கொள்கையில் உள்ளவரிடத்திலே கொஞ்சம் ஒரு மந்தம் இருக்கின்றது, மதமதப்பு இருக்கின்றது. என்ன, நாமெல்லாம் ஏகத்துவத்திற்கு வந்துவிட்டோம், நமக்கு சோனம் நிச்சயம், அதனால நாம கொஞ்சம் சுபு தொழாமல் தூங்கிவிட்டால் கூட அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் என்ற ஒரு தைரியமும் ஒரு தினாவட்டும் நம்மிடத்தில் இருக்கின்றது. அதெல்லாம் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில இறைவனை பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்ப்பீங்க. எப்படி இந்த சந்திரனை முண்டி அடிக்காம ஒருவருக்கு ஒருவர் நெருக்கி தள்ளாம பார்ப்பீர்களோ, இது போன்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி உங்களுடைய இறைவனை நீங்கள் மஹ்ஷர்ல நீங்க பார்ப்பீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ஸ்ததாத்தும், உங்களால் முடிந்தால் அல்லாஹ் துக்லபு அலா ஸலாத்தின் கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப், சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சூரியன் மறைந்ததற்கு பின்னாலும் உள்ள தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அசர் தொழுகை, அதை போன்று சுபுஹ் தொழுகை, அந்த தொழுகையும் நீங்கள் முடிந்தால் நிறைவேற்றி விடுங்கள். ஃபஃபாலு, நீங்கள் விட்டுவிடாதீர்கள், அந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வஸம்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப், குர்ஆனுடைய வசனத்தையும் சொல்லி காட்டுறான். சூரியன் உதிப்பதற்கு முன்னால், சூரியன் அதே போன்று மறைவதற்கு முன்னால் உள்ள நீங்கள் அந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே, அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க. அதனால தௌஹீத் ஜமாத்துல உள்ளவர்கள், பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட்டு போயிடுச்சு, என்ன இரவுல எத்தனை மணிக்கு மீட்டிங் நடந்தாலும் பொதுக்கூட்டம் நடந்தாலும் 1 மணி அளவு நடந்தாலும் சரிதான் ஜமாத்திற்கு வந்து சேர வேண்டும். சுபுஹ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல யாரு சுபுவுக்கும் இஷாவுக்கும் வரவில்லையோ அவர்கள் தெளிவான நயவஞ்சகர்கள் என்று முடிவு கட்டி விடுவார்கள். அதான் அடையாளம். நாம நயவஞ்சகத்தில் இருக்கிறோமா, நல்ல தன்மையில் இருக்கிறோமா என்பதற்கு நாம் சுபுவுல நாம வருகின்றோமா, இஷாவில் வந்து கலந்து கொள்கின்றோமா, இது ரொம்ப முக்கியம். இந்த ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் கண்டிப்பா அவர்கள் சுபுவுக்கு என்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். சுபு ஜமாத்துல வந்து சேரணும். அப்போது வந்து அவர்கள் மார்க்க விஷயங்களை, நிர்வாக விஷயங்களை, அழைப்பு பணியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையும் அந்த சுபு தொழுத பிறகு அவர்கள் அலச வேண்டும். சுபு தொழுகையில எல்லா சகோதரர்களும் இங்கு வந்து சங்கமிக்கக்கூடிய அளவுல இந்த பள்ளிவாசல் அமைய வேண்டும். அதனால இங்கு உள்ளவர்கள் தூய்மையானவர்கள் என்ற அடிப்படையில் இந்த தொழுகை விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த 2 தொழுகையும் நீங்க விட்டுறாதீங்க. அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ் மூமின்கள் எல்லாம் நரகத்தை கடந்து சோனத்திற்கு அருகில் வந்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோடு தொழுது கொண்டிருந்த மக்களை காணாம, எங்களோடு நோன்பு நோற்றுக் கொண்டிருந்த சகோதரர்களை காணாம, எங்களோடு அமல் செய்து கொண்டிருந்த அந்த மக்களை காணாம என்று கேட்கின்ற பொழுது பாருங்க நரகத்துல என்று தேடி பார்க்க சொல்வான். தேடி பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய நெற்றியில சஜதா தழும்பு கிடக்கும். அந்த தழும்ப நெருப்பு, நரக நெருப்பு தீண்ட தூக்கி நீங்க பார்த்துக் கொள்ளணும். அதாவது தொழாதவர்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியுமாங்கிற இந்த ஹதீஸை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெற்றியில சஜதா தழும்பு ஏற்பட வேண்டும் என்றால் அதனால தரையில போட்டு நம்முடைய நெற்றிய உரச வேண்டும் என்பது அல்ல. அது மறைமுகமாகவே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்து விடுவான்.
நாம ஆனா அந்த அளவுக்கு தொழுகை இருக்கணும். தொழுது 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 இருந்தால் நம்மை அறியாமலே அங்க ஒரு காய்ப்பு ஏற்பட்டு விடும். தொழுது விட்டால் போதும், அல்லாஹ் தஆலா அங்க ஒரு அடையாளத்தை வச்சிரான். இந்த அடையாளத்தை பார்த்துதான் மலக்குகள் நரகத்திலிருந்து அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து ஒரு தண்ணீர்ல கழுவி அப்புறம் இந்த மூமின்களுடைய பரிந்துரையில சேர்ந்து தொழுதோம பள்ளிவாசல்ல, சுபுல சங்கமிச்சோம, லுஹர்ல சங்கமிச்சோம, ஜும்மாவுல சங்கமிச்சோம, இந்த சகோதரர்களா நின்று அவங்களை காணாம எங்களோட தொழுத ஆள் எங்க போனாங்க? வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989 என்று கேட்கின்றார்கள். கிடக்கிறாங்க என்று இவர்களுடைய பரிந்துரையில சோனத்துக்குள்ள போறாங்க. அவன் கூட்டு தொழுக, ஜமாத்து தொழுக, இதுல நாம் எப்பொழுதுமே வந்து சேர வேண்டும். அதுல சுபுவும் இஷாவும் ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, இது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மஸ்ஜித் நபவியை கட்டி அதன் மூலமாக அது ஒரு தொழும் இடம் என்ற அடிப்படையோடு மட்டும் நிறுத்தாமல் அது ஏகத்துவத்தினுடைய ஒரு மையமாக ஆக்கி வைத்தார்களே, அது போன்ற ஒரு மையமாக இது திகழ வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல மதீனாவிற்கு வர்றாங்க. அவர்கள் கிளம்பும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிற்கு ஏற்கனவே அவர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இறைவனிடத்தில் இருந்து எனக்கு உத்தரவு வரும், இங்கிருந்து மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு செல்வதற்கு உத்தரவு வரும், வந்தவுடன் நான் வருவேன். ஏன் இந்த செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கூறுகின்றார்கள் என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவில் நான் இருக்க முடியாது என்று வெளியில கிளம்பி போறாங்க. அப்போது ஒரு ஆள் மடக்கி நீங்க வாங்க என்று ஊர்ல அமர்த்துறாங்க. இருக்கின்றார்கள். மீண்டும் பிரச்சனை வருகின்றது. நான் அபிசினியாவுக்கு போகவா என்று கேட்கின்ற பொழுது, அலா ரிஸ்லிக்க, கொஞ்சம் காத்திரு, நான் உனக்கு தகவல் சொல்கின்றேன், எனக்கு உத்தரவு வருவதை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன அடிப்படையில் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது போன்று வீட்டிற்கு வர்றாங்க. வீட்டிற்கு வந்தவுடனே அஹ்ரஜ்மன், இங்கு வீட்டுல வெளியில உள்ள ஆட்கள் இருந்தா வெளியே போக சொல்லிவிடுங்கள், அந்நிய ஆட்கள் இருந்தால் இங்கு இருக்க வேண்டாம் என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான், அந்நியவர்கள் யாரும் கிடையாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ரகசியமா போறாங்க. எனக்கு தகவல் வந்து விட்டது, அல்லாஹ் எனக்கு இங்கிருந்து கிளம்புவதற்கு உத்தரவு கொடுத்து விட்டான் என்று சொன்ன உடனே, இதோ 2 ஒட்டகங்கள், அதற்கு தீனி போட்டு நான் தயாராக வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த ஒட்டகத்தை நான் வாங்க வேண்டும் என்றால் அதற்குரிய கூலியை, விலையை தந்துவிட்டு தான் நான் வாங்குவேனே தவிர சாதாரணமாக வாங்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி வாங்குறாங்க. ஏன் தெரியுமா? நாடு துறந்து புறப்படுறாங்க, புனித பயணம் மேற்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை சொன்னதின் காரணத்தினால சொந்த ஊர் அவர்களை விரட்டுகின்றது, துரத்தி விடுகின்றது. இப்படி எல்லா இறை தூதர்களும் துரத்தப்பட்டிருக்கின்றார்கள், ஓட்டப்பட்டிருக்கின்றார்கள், விரட்டப்பட்டிருக்கின்றார்கள், நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது போன்ற ஒரு சோதனை, அது ஒரு புனித பயணம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் இறைவனிடத்தில் நன்மை பதியப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு புனித பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அது என்னுடைய சொந்த காசுல இருக்க வேண்டுமே தவிர இரவலாக, இனாமாக, அன்பளிப்பாக இருக்கக்கூடாது என்று ஒரு முத்திரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிக்கின்றார்கள். புறப்பட்டு செல்றாங்க. பல சம்பவங்கள் நிகழ்கின்றன. மதீனாவிற்குள்ள வர்றாங்க. அப்படி வருகின்ற போது அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிமேல் விழி வைத்து பார்த்திருந்தோம் என்று சொல்வார்களே, அது போன்று மதீனாவில் உள்ள அந்த சகோதரர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது வருவார்கள் என்று அங்கு உள்ள அந்த கருங்கல் நிறைந்த அந்த கற்பாங்கான இடத்தில் வந்து தேடிவிட்டு நின்று உச்சி வெயில் வருகின்ற வரை, கொளுத்துகின்ற வரை, அந்த வெயிலினுடைய சூடு தாங்க முடியாத அளவிற்கு நின்று விட்டு இன்றைக்கு வரல என்று திரும்ப போயிருவாங்க.
இது போன்று ஒரு நாள் அப்படி திரும்ப போறாங்க. அப்படி போன உடனே முதல்ல ஒரு யூதன் தன்னுடைய மாடி வீட்டில் இருந்து பார்க்கின்றான். 2 உருவங்கள் வருகின்றன. இது முகமது தான் என்று தெரிந்த உடனே யா மாஷரல் அரபு சமூகத்தாரே, இதோ வந்து விட்டார், நீங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீரோ அந்த கண்ணியமிக்கவர் இதோ வந்து விட்டார் என்று சொன்ன உடனே அப்படியே மக்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல வந்து பனி ஆஃப் இப்னு அம்ர் என்பவருடைய பனி அம்ர் இப்னு ஆஃப் என்பவருடைய அந்த கிளையார் இடத்துல தான் தங்குறாங்க. அங்குதான் வந்து ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலை நிர்மாணித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 15 நாட்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்த உடனே அந்த மக்கள் வரவேற்ற காட்சி, அல்லாஹ்வுடைய தூதர் அங்க வந்த உடனே எல்லோருமே அவர்களை பார்க்காதவர்கள் என்ன விளங்கி கொண்டார்கள் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு எளிமையா இருக்கிறாங்க. அபூபக்கரை தான் ரசூலுல்லாஹ்னே விளங்கி வச்சிருக்கிறாங்க. வெயில் அடிக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேனியில வெயில் படுகின்றது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒரு துணி ஆடை எடுத்து நிழல் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் உட்கார்ந்திருப்பவர் அமர்ந்திருப்பவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இவங்க அவங்களுடைய நண்பர் என்று அபூபக்கர் என்று விளங்கிக் கொள்கின்றார்கள். இதற்கு பிறகுதான் அங்கு ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜிது குபா என்று பெயர். இந்த பள்ளிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து நடந்தும் வருவாங்க, வாகனத்தில் வருவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும். இது புகாரில இடம் பெற்றிருக்கு. இந்த பள்ளியை நிர்மாணித்து விட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். மதீனாவிற்கு வந்த உடனே அங்கு அவர்களுடைய ஒட்டகம் ஒரு இடத்துல படுத்துக் கொள்கின்றது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ஷா அல்லாஹ் ஹாதல் மன்சில் ஹாதா இன்ஷா அல்லாஹ் மன்சில், இதுதான் நாம் தங்கக்கூடிய இடம் என்று சொல்லிவிட்டு என்ன இதனுடைய விலை என்ன, யாருக்குள்ளது என்பதை எல்லாம் விசாரிக்கின்றார்கள். சுஹைல் சஹல் என்ற அனாதை சிறுவர்களுக்குரிய இடம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேரை அழைக்கிறாங்க. அவர் அந்த 2 இளவல்களும் யாரிடத்துல வளர்கின்றார்களோ அந்த அஸாத் இப்னு ஜுராரா என்பவர்களையும் அழைக்கின்றார்கள். அழைத்து இந்த இடம் வேண்டும், இங்கு நான் பள்ளி கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு நாங்க காசு வாங்க மாட்டோம், இலவசமாகத்தான் தருவோம், தானமாகத்தான் கொடுப்போம். பாருங்க, அன்றைக்கு அப்படி அவங்க அந்த மாதிரி சொன்னதின் காரணத்தினாலதான் இன்றைக்கும் அரபகத்தில் உள்ள ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? இடத்தை தானமாகவே கொடுத்து விடுவார்கள். எந்த சவுதியாக இருக்கட்டும், இடத்தை வந்து தானமாகவே கொடுத்து விடுவார்கள். வச்சுக்க, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்று வந்த உடனே அதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு இன்றைக்கு வரைக்கும் அவரிடத்தில் நீடிப்பதை பார்க்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இடத்துல வலுக்கட்டாயமா பணத்தை வாங்கிதான் தீரணும். ஏன் தெரியுமா? அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்குரிய நன்மையை தான் அடைய வேண்டும். மன்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் இந்த பூபாகத்தில் ஒரு இறை இல்லத்தை கட்டுகின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான். அந்த ஹதீஸுக்கு இலக்கணமாக, அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கமாக அமைய வேண்டும் அல்லவா? தன்னுடைய சொந்த காசுல தான் அந்த பள்ளிவாசலை வாங்கி அந்த நிலத்தை வாங்கி கட்டுகின்றார்கள். அப்படி கட்டுகின்ற பொழுது செங்கற்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு அவர்களும் பாடுபடுகின்றார்கள். அப்போதுதான் அவர்கள் ஒரு கவிதை கூட படிக்கின்றார்கள். ஹாதல் ஹிமால் லா ஹிமால் ஹைபர், இதோ நாங்கள் சுமந்து வருகின்றோமே இந்த சுமை, ஹைபர்ல செல்வ வளங்கள் சுமப்போமே அது மாதிரி கிடையாது. ஹாதா அபர்ரு வாத்தர் ரப்பினா, ஹாதா அபர்ரு ரப்பினா வாத்தர், இது இறைவனிடத்திலிருந்து கிடைத்த மிகப்பெரிய ஒரு நன்மை. நாங்கள் சுமக்கின்றோம் என்றால் இந்த ஒவ்வொரு கல்லுக்கும் இறைவனிடத்திலிருந்து ஹாதல் ஹிமாலுலா ஹிமால ஹைபர், இது ஹைபர்ல இருந்து சுமந்து வரக்கூடிய சுமையை போன்ற அல்ல. ஹாதா அபர்ரு ரப்பினா வாத்தர், எங்களுடைய இறைவனிடத்திலிருந்து புனிதமான கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு பணி. அந்த பள்ளிவாசல் செங்கலை தூக்கி கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மேனி எல்லாம் புழுதி படர்ந்து போயிருக்கின்றது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியை கட்டி அதை ஒரு கட்டும் பொழுது அதுல இந்த கவிதையை படுகின்றார்கள். அல்லாஹும்ம லா அஜ்ர இல்லா அஜ்ருல் ஆখিরা, கூலி என்றால் அது மறுமையினுடைய கூலிதான். அல்லாஹும்ம இன்னல் அஜ்ர அஜ்ருல் ஆখিরা, கூலி என்றால் மறுமையினுடைய கூலிதான். ஃபக்ஃபிர் ஃபர்ஹமில் அன்சார் வல் முஹாஜிரா, நீ அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அருள் செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணியில, அவங்க தான் அடைக்கலம் கொடுத்தாங்க.
அந்த தூய்மையான அந்த சகோதரர்களை, கொள்கை சகோதரர்களை பொழுது பாராட்டி அவர்களுக்காக வேண்டி துவா செய்த வண்ணம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செங்கற்களை சுமந்து கொண்டு செல்வதை நாம பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட பள்ளிவாசல் தான், இப்படி நிர்ணயிக்கப்பட்ட பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் நபவி. இந்த மஸ்ஜித் நபவி தான் ஏகத்துவம் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த மக்கா நகரம், அங்குதான மக்கள் துரத்தி விட்டாங்க, அங்கு வந்து சேர்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்துதான் பள்ளிவாசல் என்பது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளிவாசல் என்பது அதுதான் ஒரு ராணுவ முகாம். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுந்த ஒவ்வொருவருமே ஒரு ராணுவ படை வீரர். அங்கதான் அவர்களை பட்டை திட்டினார்கள், அங்குதான் அவர்களை பயிற்றுவித்தார்கள். அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி ஒரு ராணுவ முகாமாக இருந்தது, ஒரு நீதிமன்றமாக திகழ்ந்தது, ஒரு சட்டமன்றமாக, நாடாளுமன்றமாக திகழ்ந்தது, ஒரு ஆட்சி மன்றமாக திகழ்ந்தது. அங்குதான் ஆட்சியை அவர்கள் அமைத்திருந்தார்கள். இந்த பள்ளிவாசல்ல இருந்துதான் ஏகத்துவ வெளிச்சம் கிளம்பி இங்கிருந்துதான் அவர்கள் எந்த மக்கா நகரம் அவர்களை துரத்தி அடித்ததோ, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்காவில் இருந்து கிளம்பும் போது அவ முஹ்ரிஜிய மக்காவை விட்டு கிளம்புவாங்க என்று ஒரு தகவல் சொல்லப்பட்ட உடனே என்னை இந்த மக்காவில் இருந்து விரட்டி விடுவாங்களா என்று ஏக்கத்தோடு கேட்டார்கள். அப்படி கேட்ட பிறகு விரட்டப்பட்டார்களே, அந்த நகரம் அப்படியே அவர்களிடத்தில் பெரிய அளவு ரத்தம் சிந்தாமல், மிக பெரிய சேதாரம் இல்லாமல், உயிர் பலி இல்லாமல் மக்கா வெற்றியை ரசூலுல்லாஹ் அடைந்தார்களே, அதற்கு ஒரு அடித்தளமாக, அடிப்படையாக, படைக்களமாக அமைந்தது மஸ்ஜித் நபவி தான். அப்ப ஏகத்துவம் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட பள்ளிவாசல் வெறும் இறை இல்லமாக மட்டும் இருக்கக்கூடாது. அது இந்த பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்கள், எல்லா பள்ளிவாசல்களும் ஏகத்துவத்தின் பக்கம் வரவழைக்கக்கூடிய வகையில இந்த பள்ளிவாசல் அமையணும். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இங்கு மட்டுமல்ல, தமிழகம் எங்கெங்கு பள்ளிவாசல் இருக்கின்றனவோ அவையெல்லாம் ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். ஆனால் அந்த மக்கள் விளங்காமல் தடம்புரண்டு போய் அந்த பள்ளிவாசலுடைய அந்த கொள்கையை மாற்றி அவர்கள் பள்ளிவாசலுடைய நோக்கத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் இங்கிருந்து எழக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கை எல்லா இடத்திலும் போய் பிரகாசிக்க வேண்டும். ஒரு இடத்துல ஒரு கொள்கை வேரூன்ற வேண்டும் என்றால் ரெண்டு தேவை. ஒன்று பள்ளிவாசல், இன்னொன்று மார்க்க கல்வி. ஏகத்துவத்தை இறைவனுடைய அருளால் நாம் அடைந்து விட்டோம். இந்த ஏகத்துவம் நம்முடைய சந்ததிக்கு போய் சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்றால் நாமும் மார்க்க கல்வியை பயின்றாக வேண்டும். இந்த பள்ளிவாசல் ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில நிலை பெற வேண்டும் என்றால், ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில செயல்பட வேண்டும் என்றால் இங்கு ஒரு ஆலிம் தேவை. ஒரு ஆலிம் அல்ல, பல ஆலிம்கள் தேவை. அவர்கள் ஏகத்துவத்தினுடைய சிந்தனையை கொள்கையாக கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இருந்தால்தான் இந்த பள்ளிவாசல் ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் செயல்படும். இந்த ஊர் மக்கள் இந்த ஏகத்துவத்தின் பால் திரும்புவார்கள். இறைவனுடைய அருளால் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல் எங்கெங்கெல்லாம் நிர்மாணிக்கப்படுகின்றனவோ, முதல்ல ஒரு சிறிய அளவுல தான் அவர்கள் பள்ளியை துவக்குகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் பற்றவில்லை என்று நிரம்பி வழியக்கூடிய காட்சியை தான் பார்க்கின்றோம். அப்படி இது எதை காட்டுது? இந்த கொள்கை வளர்ந்து கொண்டிருக்கின்றது, இந்த கொள்கை ஏறுமுகத்தில் இருக்கின்றது. அப்படி ஏறுமுகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கொள்கையை சொல்வதற்கு ஆலிம் தேவையல்லவா? மார்க்க விளக்கம் பெற்றவர்கள் தேவையல்லவா? இன்றைக்கு இந்த கல்வியை கற்பதற்கு யார் வர வேண்டும் தெரியுமா? என்ன நடக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது யார் வர வேண்டும் என்பதை பின்னால பார்ப்போம். என்ன நடக்கின்றது இப்போது? அங்கிருந்து கூப்பிட்டு வர்றாங்க பையனை, ஒரு கதைக்கும் உதவ மாட்டேங்கிறாங்க. எதுக்குமே தேவை, எதுக்குமே இவன் பயன்படுறது இல்ல, உதவா கரையா இருக்கிறான், மண்டையில ஒண்ணும் ஏற முடியாதுங்க, ஏற மாட்டேங்குது. மதரசாவில் சேர்த்து விடுங்க. இவனை மதரசாவில் சேர்த்து விட்டா என்ன ஆகுது? இவன் தர்காவில் போய் ஏன் பாத்தியா ஓட மாட்டான்? ஏன் கபர்களுக்கு சந்தனத்தை பூச மாட்டான்? இறந்தவர்கள் டாக்டர் சொல்றான் இறந்தவர் இறந்த ஆளுதான்பா, டெத் சர்டிபிகேட் அவன் இஷ்யூ பண்றான், இறப்பு சான்றிதழ் அவன் கொடுத்து விடுகின்றான். இவன் சொல்றான் அவர் பெரியாரு மகானு, அவர் கேக்குது அப்படிங்கிறான். என்னடா இது? இறந்த ஆளை போய் உயிருள்ள ஆளுன்னு சொல்றான்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு மகா மடைய
அப்ப இந்த மாதிரியான மட சாம்பிராணிகளா வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த கூழ் முட்டைகளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா மதரசாவில் போடுங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இது அப்படிப்பட்ட கல்வியா? இதுக்கு யார் வரணும் தெரியுமா? நல்ல சிந்தனை மின்னக்கூடியவர்கள், சிந்தனை வெளிச்சம் உள்ளவர்கள், ரொம்ப கூர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த கல்விக்கு வரணும். இன்றைக்கு உள்ள சகோதரர்கள் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் இந்த கல்விக்காக வேண்டி முன்வர வேண்டும். அப்போதான் இந்த கொள்கையை நிலைநாட்ட முடியும். இதுல கடந்த காலத்துல பார்த்தோம் என்றால் வெறும் பாட்டாளி வர்க்கம் அவங்க தான் வந்து படிச்சாங்க. அவங்க படிச்ச நோக்கமே இந்த உலகத்துல ஏதோ பிழைப்பு கிடைக்கும், இது ஒரு வருவாய் துறையாக கருதப்பட்டுச்சு. அப்படிதான் நாமெல்லாம் அனுப்பப்பட்டோம். ஆனா அல்லாஹ் நம்மளை மாற்றி விட்டான். அவன் அது மாதிரியான நோக்கத்துக்கு இல்லாம வசதி உள்ள மக்கள் இதற்கு வர வேண்டும். அவங்க குடும்பத்துல 5 பிள்ளைகள் இருந்தா வசதி உள்ளவர்கள் ஒரு பையனை நான் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அனுப்புகின்றேன். அது நல்ல சிந்தனை கூர்மை உள்ள பிள்ளை அனுப்ப வேண்டும். மண்டை தேராத ஆட்கள் அவர்களை இங்கு அனுப்பி வைத்தார்கள் என்றால் அது உருப்படாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒமா கானல் முஃமினூன யன்ஃபிரு காஃபா, எல்லா முஃமின்கள் எல்லோருமே ஒரு ஊர்ல இருந்து கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக புறப்பட வேண்டாம். அல்லாஹ் எல்லாரும் புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிறாங்கிற அடிப்படையில் சொல்றான். இங்க யார் அப்படி தயாரா இருக்கிறா? எல்லோரும் புறப்பட்டு விட வேண்டாம். ஃபலௌலான் நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன், அவர்கள் இருந்து ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு சாரார் கிளம்பட்டும். எதற்கு? லியதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை நல்லா ஆய்ந்து அறிந்து கற்பதற்காக வேண்டி அவர்கள் கிளம்ப வேண்டும். ஒரு யுந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலையும், அங்கிருந்து வந்த உடனே தன்னுடைய சமுதாயத்தை எச்சரிக்கை செய்ய வேண்டும். படிச்சுட்டு வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டும். லஅல்லஹும் யஹ்தரூன், அப்போதான் அந்த மக்கள் ஷிர்க்கில் இருந்து இன்ன பிற பாவங்கள் இருந்து தவிர்த்து நடப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் புறப்படணும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, லியதஃபக்கஹு என்று சொல்கின்றான். நல்ல சிந்திச்சு ஆய்வு செய்யக்கூடிய மக்கள், ஆய்ந்து எடுக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கு தான் ஃபிக்ஹ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அவங்க கிளம்பி வந்து மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்யணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின். மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் அடிச்சு துவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சத்தியத்தை ஏற்காத ஒரு காலம். இந்த கட்டத்தில் அல்லாஹ் ஜின் கூட்டத்தை அனுப்புகின்றான். யஸ்தமிஊனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை செவியேற்பதற்காக வேண்டி உங்க இடத்துல நாம அனுப்பி வச்சோம். அவர்கள் ஃபலம்மா ஹலரு, ரசூலுல்லாஹ் ஓதுறத கேட்கறாங்க. கேட்டு அவங்க சொல்றாங்க, காலு அன்சித்து, வாய் புத்தி மௌனமாக இருங்கள் என்று அந்த குர்ஆனை கேட்கிறாங்க. ஃபலம்மா குலிய, குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்டவுடன் வல்லவ் இலா கௌமியும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி திரும்புகின்றார்கள். முன்திரீன், அந்த குர்ஆனை கேட்ட மாத்திரத்துல போய் தன்னுடைய ஜின் இனம், இதர சக இனம் இருக்கும் இல்ல, அந்த இனத்தில் போய் எச்சரிக்கை. கொஞ்ச நேரத்தில் தான் அந்த குர்ஆனுடைய தீப்பொறி அவருடைய உள்ளத்தில் போய் பட்டு சக ஜின்களை நரகத்தில் இருந்து அழைப்பது எங்களுடைய கடமை என்று புறப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கொஞ்ச நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் இருந்த அந்த குர்ஆனை கேட்டு விட்டு, ஆஹா சோனத்திற்குரிய பாதை ஒன்று இருக்கின்றது, அதை நாம் இவ்வளவு நாளும் தவற விட்டு விட்டோம், நாம் நரகத்தினுடைய பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சக ஜின்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவில் அந்த ஜின்கள் சென்றன என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல குறிப்பிடுறானே. அந்த அடிப்படையில் நாம இந்த மார்க்கத்தை நல்ல தெளிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாங்க இந்த மார்க்கத்தை கற்கக்கூடிய அளவுல உள்ளவங்க ரொம்ப ஷார்ப்பா இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்றாங்க தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக. வெளியில வந்து பார்க்கிறாங்க, எல்லா தேவையும் முடித்து விட்டு பார்க்கிறாங்க, ஒரு சொம்புல அல்லது ஜக்கில தண்ணீர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வே ரொம்ப சந்தோஷப்பட்டு, யார் வைத்தது என்று கேட்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் வைத்தாங்க.
ரொம்ப மன சந்தோஷத்தோடு அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், இறைவா அவருக்கு மார்க்க ஞானத்தை நீ கற்றுக் கொடு. இளவல் தான், பொடியன் தான். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு துஆவை செய்றாங்க. அந்த அளவிற்கு அவங்க புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க செய்த துஆவுக்கு ஏற்ப அவர்கள் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் திகழ்ந்தார்கள். பிந்தைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி காலத்துல அவர்களுடைய அவை நடக்கும். அந்த அவையில இப்னு அப்பாஸ் அவர்கள் அழைத்து வைத்திருப்பார்கள். மூத்த நபி தோழர்கள் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே வந்து கேட்கிறாங்க, லிம துதுகில், நீங்க ஏன் வந்து இவரை உள்ளே நுழைக்கின்றீர்கள்? எங்களுக்கு இவர் வயசுல பிள்ளைகள் இருக்குது அப்படியே சொல்றாங்க. எங்களுக்கு இவர் வயசுல பிள்ளைகள் இருக்குது, சமமாக கொண்டு உட்கார வச்சிருக்கீங்களா? இது பெரிய மனசு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான். என்ன ஓட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இவரைத்தான் உங்களுக்கு தெரியுமப்பா என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சபையை கூட்டுறாங்க. அதையும் புரிந்து கொள்கின்றார்கள். யார்? இப்னு அப்பாஸ். இதை என்ன வந்து நான் யாரு என்பதை நான், அதாவது மூத்த நபி தோழர்களின் மீது வருத்தம் கொள்றாங்களே, அந்த வருத்தத்தை களைவதற்காக வேண்டிதான் இந்த சபையை ஏற்பாடு செய்திருக்காங்க என்று ரொம்ப ஷார்ப்பா புரிகிறாங்க பாருங்க. இதுக்கு தான் அழைத்திருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். அத போல அழைத்து வைத்து விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கொஸ்டினை கேட்கிறாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற இந்த அத்தியாயம் அது என்ன கருத்தை சொல்கின்றது என்று சுற்றுக்கு விடுறாங்க. ஒவ்வொரு ஆளும் இது வந்து நாம மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது இறைவனை புகழ வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு என்று வருகின்றது அல்லவா, தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று ஒரு சில நபி தோழர்கள் எனக்கு இதனுடைய விளக்கம் புரியவில்லை என்றே சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா நீ என்ன சொல்கின்றாய் என்று இப்னு அப்பாஸை பார்த்து கேட்கிறாங்க. அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை தெரிவிக்கின்றது, இதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு கட்டம் முடிய போகின்றது என்ற செய்தியை இது தெரிவிக்கின்றது என்று சொன்ன உடனே உன்னுடைய கருத்தை தான் நானும் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு இதுக்கு அடுத்து ஒரு விளக்கம் கொடுக்கல, முடிந்து விட்டது. பெரிய மனிதர்களுக்கு இதுக்கு தான் நான் கூட்டினேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை, முடித்து விடுகின்றார்கள். புகாரில் இடம்பெறுது. எப்படி ஃபிக்ஹ் தீன் மார்க்கத்தில் உள்ள அந்த அறிவு ஆய்ந்தெடுக்கக்கூடியது ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஆள் தான் இப்படி பிரகாசிக்க முடியும். அது மாதிரியான ஆட்கள் இங்கிருந்து உருவாக வேண்டும். இந்த கல்வியை தூக்கி பிடிப்பதற்கு, இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு, இந்த சத்தியத்தை பரப்புவதற்கு இது போன்ற ஆட்கள் இங்கிருந்து உருவாக வேண்டும். இறை இல்லத்தை உருவாக்கி விட்டோம், இனிமேல் இது ஏகத்துவ மையமாக பள்ளிவாசல் தொழுவதற்கு மட்டுமல்ல. ரெண்டு விஷயம், ஒன்று ஒரு ஊர்ல கொள்கை தலைக்க வேண்டும் என்றால், நிலைக்க வேண்டும் என்றால், பிழைக்க வேண்டும் என்றால் பள்ளிவாசல் ஏகத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒரு பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அங்கிருந்து அழைப்பாளர்களும் கிளம்ப வேண்டும், அழைப்பாளர்களும் புறப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஊர்ல உள்ள தௌஹீது காக்கப்படும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தில் இருக்கிறாங்க. நபி தோழருக்கு மத்தியிலே கருத்து பரிமாற்றம். சில நபி தோழர்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நோன்பு பிடிக்கல, சில நபி தோழர்கள் சொல்றாங்க இன்றைக்கு அரஃபா நாள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க என்று சொல்லும் போது உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொஞ்சம் போல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாலை கிண்ணத்துல வச்சு ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர், அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு பார்த்தால் இப்போதுமே மக்கள் வெள்ளத்துல தான் ரசூலுல்லாஹ் மிதக்கிறாங்க, கடைசி எஜ்ஜல்லவா. ஒரு கிண்ணத்துல பாலை கொடுக்கறாங்க, பாலை வாங்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருகுகின்றார்கள். அந்த பருகுதல்ல பதிலும் அமைந்து விடுகின்றது. அரஃபா தினமான இன்று ஹாஜிகளுக்கு நோன்பு இல்லை, வெளிச்சப்படுத்துறாங்களா? எப்படி சார்பா சிந்திக்கிறாங்க? அப்ப இந்த மார்க்க கல்வியை ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்கணும். மண்டையில ஏற மாட்டேங்குது என்று சொல்லக்கூடிய ஆட்களை இங்கு கொண்டு வந்தால் அவனுக்கு என்ன ஏறும்? ஒன்று ஏறாது. இத கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால மார்க்கத்தை நல்ல தெளிவாக புரியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மூத்த நபி தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பேரித்தம்பலம் மரத்தினுடைய குருத்து ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வரப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி ஒண்ணும் குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துறாங்க. மூமின்கள்
ஒரு மரம் மூமின்களுடைய தன்மைக்கு ஒப்பானது. ஒரு மூமின் எல்லா வகையிலும் பிரயோஜனமாகத்தான் இருப்பான். அவன் பள்ளிவாசலுக்கு தொலை வந்தாலும் நன்மை, உலக காரியங்கள் செய்தாலும் அதற்கு நன்மை, அவனிடத்திலிருந்து நல்ல காரியம் தான் வெளிப்படும். இதற்கு உவமையாக அல்லாஹ்வுடைய தூதர் மூமினை போன்று உள்ள ஒரு மரம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா எங்க வாப்பா இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, நான் இதை எப்படி வெளிப்படுத்துறது? என்ன சொல்றாங்க? பனைமரத்தை நம்ம பார்க்கிறோம், அதனுடைய ஓலை, அதை நாம் குடிசைக்கு ஓலையாக வைந்து கொள்கின்றோம். அந்த ஓலை எடுத்துக்கொண்டு அதுதான் பதநீருக்கு, அதுல வரக்கூடிய அந்த நீர் சுரக்கின்றது, அது பதநீராக அமைகின்றது. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழம் நுங்காக நமக்கு கிடைக்கின்றது. அதுல உள்ள அந்த மர கட்டை இருக்கின்றது பண வலையாக நம்முடைய உத்தரத்திற்கு வீட்டில் அதைத்தான் நாம் பாவுகின்றோம். எல்லா வகையிலும் அந்த பனைமரம் பிரயோஜனமா இருக்கு. இதே போலதான் பாலைவனத்தில் வளருது. இது எந்த ஒரு வகையிலுமே அதுல பிரயோஜனம் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த மரம் பேரித்தம்பள மரம் தான் என்று எனக்கு பதில் தெரிகிறது. அங்கேயே ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டாங்க. இது புகாரிலே இடம் பெற்றிருக்கு. என்ன பார்க்கிறோம்? இப்படி சுதாரிச்சு விளங்க வேண்டும் ஹதீஸ. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, மற்ற நபி தோழர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இன்ன அப்தன் ஹய்யரஹுல்லாஹு, ஒருவருக்கு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அவருக்கு விருப்பத்தை கொடுத்துட்டான். அன் யூதியஹு மின் ஸஹரத்தி துன்யா, இந்த மாஷா இந்த உலகத்தில் அவர் என்ன வளர்த்த வேண்டும் என்றாலும் பெற்றுக் கொள்ளலாம், அல்லது மறுமையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டான் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியா அவர் ஒரு அடியாருக்கு பொதுவாகத்தான் சொல்றாங்க, ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டான். என்ன வாய்ப்பு? இந்த உலக சௌரியங்கள்ல அவர் கொஞ்ச நாள் வாழ்றாங்க, அப்படி வாழ்ந்தும் கொள்ளலாம், அல்லது மறுமையை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடியார் மறுமையை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்ன உடனே ஒரு இடத்தில் அழுகை குரல் கேட்கின்றது. ஒரு இடத்துல அழுகை குரல் கேட்கின்றது. அழுகுறாங்க. யாரு? அவரோடு சுகத்திலையும் சோகத்திலையும் என்றென்றும் பங்கு கொண்டிருந்தாரே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அழுகின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, ஃபதைனாக பிஆபாயினா வ உம்மஹாத்தினா, எங்களுடைய தாயையும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம் என்று சொன்ன உடனே பக்கத்தில் உள்ள நபி தோழர்கள், உன்துரு இலா ஹாதா ஷேக், இந்த மனிதரை பாருங்கள், யுக்பிரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அன் அப்தின் ஹய்யரஹுல்லாஹ், அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்ற ஒரு தகவலை தானே சொல்றாங்க. இதுக்கு என்ன அழ வேண்டியது இருக்கின்றது? எதற்கு போய் இவர் அழுகின்றார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகையை பார்த்து இப்படி சொன்ன உடனே அதுக்கு பின்னால்தான் இவங்க தெரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முடிய போகின்றது என்ற இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார்கள் என்று. அப்போதான் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுது, ரசூலுல்லாஹ் கூடவே தெரிந்து விடுகின்றது, நாம் இந்த அதுதான் என்னுடைய மறுமை நாள் நெருங்கி விட்டது, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றேன் இந்த தகவலை சொல்றாங்க. இந்த வாசகத்தில் சொன்ன உடனே யார் புரிந்து கொள்கின்றார்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எவ்வளவு சிந்தனை பாருங்க. இந்த சிந்தனை தெளிவு இருந்ததன் காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த கட்டத்தில் எல்லோருமே, அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொல்லி விடுகின்றார்கள், இப்போது எழுந்து விடுவார்கள் என்று சொல்றாங்க. எழுவதோடு மட்டும் அவங்க நிக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் இறந்து விட்டு என்று சொன்னாங்களோ அவங்கள மார்கை வாங்குவாங்க, கையை துண்டிப்பாங்க, வெட்டுவாங்க என்று சொன்ன உடனே தான் அலா ரசூலிக்க அமைதி என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கதான பிரகடனப்படுத்துறாங்க, இந்த முகமது இறந்து போய்விட்டாங்க, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தையும் தூக்கி போடுறாங்க. அதுல ஒன்று சொல்றாங்க, மன்கான யாபுது முஹம்மதன், முகம்மதை வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றார், யாராவது நினைத்தால் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்று யாராவது நினைச்சா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் அல்லாஹ்வோடு ஓமை வந்து வரும். இஸ்லாத்தினுடைய அந்த ஏகத்துவமே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு புதைக்கப்பட்டு விடும். துடிச்சிட்டாங்க, சுதாரிச்சுட்டாங்க, சிந்தனை பிரகாசத்தோடு அப்படியே பளிச்சென்று மின்னலை போன்று கொஞ்ச நேரத்தில் அப்படி கிளம்பி குர்ஆனுடைய வசனத்தையும் ஓதுறாங்க. உமா முஹம்மதின் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் ஒரு தூதர் தான், கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல்,
அவருக்கு முன்னால் எத்தனை தூதர்கள் வந்தார்கள், இறந்து போய் விட்டார்கள். அவையும் இந்த முகம்மது இறந்து விட்டாலோ அல்லது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டாலோ அவரும் கொண்டு வந்த கொள்கை முடிந்து விட்டது என்று நீங்கள் வந்த பாதையை நோக்கி பழைய வழிக்கு பழைய மார்க்கத்திற்கு திரும்பி சென்று விடுவீர்களா? வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டாங்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு தானே இந்த தௌஹீது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த தௌஹீது மரணம் அடையாமல் இதுவரைக்கும் நம்ம வரைக்கும் சேர்ந்திருக்கின்றது. பார்த்துக்கங்க, அப்ப எப்படி சிந்தனை, இது போன்ற ஒரு கூறிய சிந்தனை. இப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் தான் இந்த மார்க்கத்திற்கு தேவை. அப்படிப்பட்ட சிந்தனை வெளிச்சம் உள்ளவர்கள், சிந்தனை ஞானம் உள்ளவர்கள் இந்த மார்க்கத்தை கற்க புறப்படணும். அந்த மார்க்கத்தை அப்படி கற்கும் பொழுதுதான் நாம இந்த தௌஹீத உலக மக்கள் எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கலாம். பாருங்க, ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகுமுறை, அவங்க புத்திசாலி இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவுல மக்கள் ஜனத்தொகை, மக்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து போய் நிற்குது. அந்த நேரத்தில் எல்லா மக்களுடைய அந்த சிந்தனையும் அப்படியே கையில கொண்டு வரணும். ஒரு பேச்சாளர் என்பவன் மேடையில ஏறிய உடனே ஒரு 10 நிமிஷத்துல அந்த பேச்சாளர்களை கையில் எடுத்து விட வேண்டும். அவன் பேச்சாளர் சிரித்தால் கேட்கக்கூடிய மக்கள் சிரிக்க வேண்டும், பேச்சாளர் அழுதால் மக்களும் அழ வேண்டும். இல்லை என்றால் அங்க கீழே இருக்கக்கூடிய உங்க பிணம் மேல நிற்கிறது அதை போல என்ற நிலையில ஆகிவிடும். பாருங்க, எல்லா மக்களையும் கையில எடுக்கணும். ஒரே சலசலப்பு, பெருங்கூட்டம் என்றால் சலசலப்பு வந்து விடும் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்படியே அணுவாக மக்கள் பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்ததுருன ஐயோமின் ஹாதா, இந்த நாள் என்ன நாள் தெரியுமா கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் நபித்தோழருக்கு அது என்ன நாள்னு தெரியும், அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று அவர்களுக்கு தெரியும், 10வது நாள் என்று நன்கு தெரியும். என்ன விளங்கிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் இந்த நாளுக்கு வேறு பெயர் சூட்ட போகிறார்கள் என்று காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிட்டு அழகாக சொல்றாங்க, இது அறுத்து பலியிடக்கூடிய நாள் அல்லவா? சஹாபாக்கள் தெரிஞ்ச செய்தி தானே சொல்றாங்க, ஒன்னும் புதிய ஒரு செய்தியை சொல்லவில்லையே. அடுத்து ஒரு கொஸ்டின், இது என்ன மாதம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அவங்களுக்கு தெரியும், அப்புறம் ரசூலுல்லாஹ் வேறு பேர் சூட்ட போறாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள். இது துல்ஹஜ் மாதம் இல்லையா, இதுதான் நமக்கு தெரியுமே நபி தோழர்கள் நினைக்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, இது என்ன ஊர் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த ஊர்ல அவங்க ஹஜ்ஜி செய்ய வந்தாங்கிறது எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதுக்கு வேற பேர் கொடுக்க போறாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்ன உடனே இது மக்கா அல்லவா, இது புனித நகரம் அல்லவா என்று சொல்லிவிட்டு இவ்வளவுலையும் உள்ள அந்த சாராம்சத்தை இனிமேதான் கொடுக்கிறாங்க. எல்லாரும் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாருடைய கவனம் வந்து விட்டது. இப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபஇன்ன திமாக்கும் வ அம்வாலுக்கும் அலைக்கும் ஹராமன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய உயிர், உங்களுடைய தன்மானம் எல்லாமே இந்த நாள்ல, இந்த ஊர்ல, இந்த மாதத்துல எப்படி புனிதமோ இது போன்று நீங்கள் மறுமையிலே என்னை சந்திக்கின்ற வரை புனிதமானது.
ஒரு ஆளோடு முட்டி மோதி கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், பழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அலாஹல் பல்லக், என்னுடைய இந்த தூது செய்தியை சமர்ப்பித்து விட்டேனா என்று 3 தடவை மக்கள்கிட்ட கேட்டு சொல்லிவிட்டேன் என்று சொன்ன உடனே ஃபல்யுபல்லிகு ஷாஹிதல் காயிப், இங்கு வந்தவர் வராதவரிடத்தில் போய் தெரிவித்து விடுங்கள். யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்தவர் வராதவரிடத்தில் இந்த தகவலை போய் சொல்லிவிடுங்கள், இந்த ஏகத்துவம் போய் சேரட்டும், இந்த சத்தியம் போய் சேரட்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் நுட்பமான ஒரு செய்தியை சொல்றாங்க. இங்கிருந்து நீங்க கேட்டு போறீங்களே, நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்களோ உங்களை விட அவங்க ரொம்ப கிரகிச்சு மார்க்க சட்டத்தை எடுத்துருவாங்க. இன்றைய காலம் அறிவியல் காலங்க. இன்றைக்கு அறிவியல் புரட்சி சந்திர மண்டலத்திற்கு போய்கொண்டிருக்கின்றான். அங்க தொழுகை இருக்குதா இல்லையா? இது நீங்க கடந்த காலத்துல இது போன்ற ஒரு ஞான புரட்சிகள் எல்லாம் கண்டிருக்க முடியாது. மனிதன் இன்றைக்கு துருவ பகுதியில் வசிக்கிறான், அங்கு போறான், 6 மாசம் ஆய்வு செய்வதற்கு போகின்றான். தொழுகை இருக்கதா இல்லையா? 6 மாசம் பகல், 6 மாசம் இரவு. அங்க என்ன சொல்ல போறீங்க? சட்டம். இன்றைக்கு இந்த செய்தி கிடைச்சாலும் இன்றைக்கு ஆய்ந்து கருத்தை மக்களிடத்தில் சொல்றாங்களா இல்லையா? இது மாதிரி நல்ல சிந்தனை ஓட்ட உள்ள மக்கள் இதற்கு தேவை என்று நாம இந்த ஹதீஸ்கள்ல இருந்து விளங்குறோம். அப்ப இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சிந்தனை தெளிவான ஆட்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட மக்கள் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட அழைப்பாளர்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும். அது நல்ல ஒரு செல்வந்தர் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர் அவர்களுக்கு என்று, அல்லது பல சகோதரர்கள் சேர்ந்து ஒரு சகோதரருக்கு அவருக்கு வருவாய்க்குரிய ஒரு வாசலை திறந்து நீங்க எதற்காக வேண்டிய அர்ப்பணம் செய்து விடுங்கள். எங்களுடைய வரவுல இவ்வளவு உங்களுக்கு சொல்லி காட்டக்கூடாது. என்னுடைய காசுல தான் நீ வளர்ற என்று அந்த கொடுத்த உதவியை சொல்லி காட்டாத தியாக மனப்பானங்களை நாங்க 10 பேர்கள் சேர்ந்து உன்னை மார்க்கத்திற்காக வெளிச்சம் உள்ளவர்களை, சிந்தனை ஓட்டம் உள்ளவர்களை அனுப்பி வையுங்கள். அப்படி அதிகமான அழைப்பாளர்கள் இந்த ஜமாத்திற்கு தேவை. பல மடங்கு புரியிட்டு இருக்கோம், அதற்கு தக்க அழைப்பாளர்கள் இல்லை. எனவே இந்த ஏகத்துவம் நிலைக்க வேண்டும் என்றால் இந்த ஏகத்துவம் நிலையை அடிப்படையாக கொண்ட இந்த பள்ளிவாசல் இறை இல்லமாகவும் இருக்க வேண்டும், ஏகத்துவ மையமாகவும் இருக்க வேண்டும். இங்கிருந்து அழைப்பாளர்கள் கிளம்ப வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஃபிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. الله أكبر الله